வணக்கம் நேயர்களே. வீடுகளில் ஐஸ்வர்யங்கள் பெருகணும் அப்படின்னா அடிப்படையான சில விஷயங்கள் சொல்கிறேன். நல்ல வீடு கட்டியிருப்போம், ஆனால் வீடை டெக்கரேஷன் பண்ணாமல் இருப்போம். அழகுணர்ச்சி கூட கூட செல்வம் பெருகும், வசதி பெருகும், சண்டை சச்சரவு வராது. எங்கெல்லாம் கவர்ச்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் நமக்கு ஒரு அன்பு பெருகும், காதல் வரும், ஒரு வசியம் வரும். அப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய வீடுகள் பொறுத்தளவில் நிறைந்த செல்வங்களே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளுடைய பிறந்த நாள் விழா வருது அப்படின்னா அதில் ஒரு கேக் வெட்டி கொண்டாட்டமான மகிழ்ச்சியான காலகட்டத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டினுடைய ரிசப்ஷனில் வைக்கலாம். வீட்டிற்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு நல்ல டெக்கரேஷன் பண்ணி ஒரு விநாயகரை வைக்கலாம். அதே போல் வீட்டிற்குள்ளே யார் வந்தாலும் அவங்களுடைய திஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பவுலில் சிகப்பு குன்றுமணி அப்படின்னு சொல்லக்கூடியதை நிறைச்சி வச்சாங்க. இந்த குன்றுமணி என்பது 2 விதத்தில் பயன்படும். ஒன்று, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தீய சக்திகளும் நம்ம வீட்டில் ஆசை அளவில்லாமல் காமம் பெருகாமல் இருப்பதற்கு அந்த குன்றுமணி நம்முடைய வீட்டுக்குள்ளே வரக்கூடியவங்களையும் வீட்டிற்குள்ளவர்களுக்கும் அந்த எண்ணங்களை இழுத்துரும். ஸோ அதனால் அது ரொம்ப சிறந்ததாக பயன்படும். அதே போல் வீட்டிற்கு முன்னால், வாசலுக்கு முன்னால் 2 யானை இருந்தால் ரொம்ப சிறப்பு. யானை சிலைகள், மரப்பொம்மைகள், இந்த மாதிரி யானை சிலைகள் இருந்தால் அவைகள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவது போல் இருக்கும். அதே போல் வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே நிலவாசலுக்கு 2 பக்கம் மாடாக்குழியில் 2 விளக்கு ஏற்றிக்கிட்டு வரணும். அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல துன்பங்கள்லேருந்து நம்மை காப்பாற்றி கரை சேர்க்கும். அதே போல் பித்திருக்குள் அமரக்கூடிய இடமும் அந்த மாடாக்குழி தான். அதனால் நம்மளுடைய வீடுகளில் பொறுத்தளவில் வீட்டிற்கு உள்ளார தலைவாசலுக்கு மேலே தெற்கு பார்த்து நம்முடைய இறந்தவங்களுடைய படங்களை மாட்டலாம். அவங்களுக்கு ஒரு சின்ன லைட்டு வெளிச்சம் போடலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக பிளாஸ்டிக் பூக்கள் போடவே கூடாது, பிளாஸ்டிக் மாலை போடக்கூடாது. பெரும்பாலும் நிறைய வீடுகளில் பிளாஸ்டிக் கோலம், பிளாஸ்டிக்கிலே மாலை கட்டி தொங்க போடுறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் ராகுவினுடைய ஆதிக்கம். அது என்ன செய்யும்னா மனிதனை ஒழுங்கற்ற பாதையில் அழைச்சிக்கிட்டு போகும். அதே போலயே நம்மளுடைய தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்களுடைய பாதங்கள் நல்ல அழகாக வரைஞ்சி எடுத்து அதில் நீங்கள் ஒரு பிரேம் போட்டு வைத்து கொள்ளலாம். அது பிற்காலத்தில் அது ரொம்ப உதவும். அதே போல் நமக்கு வீட்டில் பொறுத்தளவில் கிழங்கு வகைகள் அதிகமாக இருக்கிற பொழுது தொழில் வளம் அதிகமாக இருக்கும். பூஜை அறையில் நீர், கும்பம் இது மாதிரி வைக்கும் பொழுது கண்டிப்பாக நன்மை உண்டாகும். அதே போல் புண்ணிய தீர்த்தங்கள் நம் வீட்டில் கொஞ்சமாவது இருக்கணும். ராமேஸ்வர தீர்த்தம், காசி தீர்த்தம், இந்த மாதிரியான புண்ணிய தீர்த்தங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமை அன்றைக்கி நம்ம வீடுகளை சுத்தம் செய்து வைக்கும் பொழுது வீடுகளில் பொறுத்தளவில் அன்றன்று கர்மாக்கள் கழியுது. வீடை கழுவும் போது, வீடை கழுவி பெருக்கி எடுக்கும்போது ஒரு 5 கிலோ 10 கிலோ உப்புக்கல்லில் போட்டு தண்ணியை கரைச்சி நீங்கள் கம்ப்ளீட்டாக கழுவிட்டீங்க அப்படின்னா இதனால் முறைக்கு வந்திருக்கக்கூடிய கர்ம வினைகள்லாம் நீங்கிடும். அதே போல் வீட்டில் பொறுத்தளவில் அளவுக்கு அதிகமான பிரச்சனை, ஓமளிப்பு இருக்குது அப்படின்னா உருளைக்கிழங்கை மாலையாக நிலைக்கு கட்டி அதை எடுத்து வெட்டி தூக்கி எறிந்திடலாம். உருளைக்கிழங்குக்கு இந்த சக்தியை இழுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே போல் இஞ்சி, வெள்ளைப்பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த பூண்டு என்பது குழந்தைகளுக்கு வரக்கூடிய துன்பங்கள்லேருந்து போக்கும். இப்போ உதாரணத்திற்கு பூண்டு இஞ்சியும் எடுத்து ஒரு இடப்பிரச்சனை இருக்குது, ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பூண்டு இஞ்சியும் எடுத்து தட்டி தூக்கி தலையை சுற்றி முச்சந்தில் விட்டுட்டு போனீங்கன்னா போகிற காரியம் ஜெயிக்கும். அதே போல் ஒரு வீடுகளில் மழை நீர் அவசியம் ஃபில்ட்ரு பண்ணி இருக்கணும். மழை நீர் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ நேரம் உயிர் நீர் இருக்கும். அந்த மழை நீரில் சந்திரன் உச்சமடைகின்றான். அதனால் அந்த நீரை மழை பெய்யும் போது கூட அந்த நீரை பிடிச்சு நம்மளுடைய வீட்டினுடைய தலைவாசலில் தெளிக்கலாம். அதாவது நீர் பிராணன். மழை அருவியில் ஒரு சக்தி இருக்கும், மலையில் அருவியில் ஆற்றில் ஒரு சக்தி இருக்கும். அதே போல் கடல் நீருக்கு ஒரு சக்தி உண்டு. அப்போ நீர் பிராணன் என்பது பஞ்சபூதத்தில் நீரினுடைய சக்தி இருக்கிறது மலை அருவியில் உண்டு. அதே போல் ஆகாச கங்கையிலேருந்து பொங்கி வரக்கூடியது தீர்த்தம். அதெல்லாம் அழியாத தன்மையுடையது. எப்போவுமே உங்கள் வீடுகளில் கதவுக்கு பின்னால் ஒரு 14 வசம்பை வச்சு கட்டி
ஒரு மஞ்சள் நூல் போட்டு கட்டி வச்சுருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நச்சுக்கிருமிகளை தடுத்துரும். வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ளே வரக்கூடிய பூத பிரேதங்களை தடுத்துரும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளையார் வழிபாடு டெய்லி காலையில் எழுந்த உடனே விநாயகர் அகவல் தலையை குட்டி தோப்புக்கரணம் போட்டு பண்ணுனா நம்ம வாழ்க்கையில் ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை, நம்ம வாழ்க்கை முன்னேறிக்கிட்டே இருக்கும். அதே போல் காலையில் எழுந்த பிறகு நல்ல உச்சி குளிர நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி தலையில் நல்லா அரைக்கி தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு தலை குளிர்ந்துடும். அப்போ நமக்கு ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்வி நமக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் நம்ம தலைமுடியை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நல்லா அழகுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அதே போல் மங்களகாரகன் சொல்லக்கூடியது என்னென்னா வீட்டில் பொறுத்தளவில் மஞ்சள் கிழங்கு இருக்கும். அந்த மஞ்சள் கிழங்கை அழகாக தோரணமாட்ட ஒரு கயிறில் கட்டி சிவப்பு கயிறில் கட்டி தொங்க வச்சிங்கன்னா மஞ்சள் கிழங்கு குருவும் சிவப்பு கயிறு செவ்வாயாகவும் குருமங்கள யோகம் உண்டாகும் பொழுது வீடுகளில் மங்களகரமான சுபிட்ச விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமான ஒருத்தர் என்னன்னா இந்த அருகம்புல் என்பது ஒரு வீட்டுக்கு அருகம்புல் மாலை போடுங்க. சங்கடகர சதுர்த்தி அன்று அருகம்புல் மாலை போட்டு வீட்டில் பிள்ளையாரை வைத்து வணங்கி வழிபட்டு பாருங்கள். வாசலில் பிள்ளையார் கொஞ்சம் முச்சந்தியில் மண் எடுத்து அதில் மஞ்சள் பச்சரிசி மாவு பசுஞ்சாணமெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா வீட்டினுடைய ஓமளிப்பு நீங்கிடும். அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கப்படும். அதே போல் பணம் வரணும் அப்படின்னா ஏலக்காயை நீங்கள் வச்சுக்கணும். பணம் வச்சுக்கிற இடத்துல பச்சை கலரில், அதாவது பச்சை கலரில் இருக்க ஏலக்காய் 27 ஏலக்காயை எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும். அதே போல் உங்களுடைய பேச்சு நல்லா பேசுனீங்க, இனிமையாக பேசுனீங்க, அன்பாக பேசுகிறீங்க, ஆதரவாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு செல்வ தட்டுப்பாடு என்பது வரவே வராது. அதே போல் நீங்கள் காதில் எப்போவுமே வீட்டில் ஒரு வேத மந்திரங்கள் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். ராம் 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 ஓம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணா இப்படி சாண்டிங் பாக்ஸு கேட்டுக்கிட்டே இருக்கணும். காரணமே இல்லாமல் இந்த ஒளி நம்ம காதுக்குள் உள்ளே புகுந்து நம்முடைய மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளை பலப்படுத்தி நல்ல எண்ணங்களை சிந்தனைகளையும் நாம் ஒரு பாதுகாப்பாக இருப்பதையாக அது காட்டிக்கிட்டே இருப்போம். அதே போல் வீடுகளில் இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் சுத்தமாக இருக்கணும். வீட்டிற்கு முன்னால் ஒரு தர்பை புல், கிட்டத்தட்ட உங்கள் வீட்டுக்கு ஒரு டோர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த டோர் நம்பர் இப்போ 47னா 47 தர்பைகளை வைத்திருங்க. அதே போல் 28 டோர் நம்பர்னால் 28, 116 டோர் நம்பர்னால் 116, இப்படி அதுக்கு தகுந்த எண்ணிக்கையில் தர்பைகளை ஒன்றாக முனை மாத்திரம் இருக்கணும். கீழே ஒரு முளத்துக்கு வாங்கி பிறகு பின்னால் கட் பண்ணணும். அதாவது தர்பையை சேகரிக்கணும். முன்னும் பின்னாக இருக்கும் கடையில் கிடைக்கிறது. அதை முனைகளாக பிடிச்சிட்டு முன்னு பின்ன நீளம் ஒன்று குட்டையாக இருக்கும், ஒன்று நீளமாக இருக்கும். நம்முடைய முளம் அளவிற்கு வீட்டின் எஜமானனுடைய கையின் அளவிற்கு அதை வச்சுட்டு இடையில கட்டுகள்லாம் போட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சந்தனகம் போட்டு வச்சு அதில் ஒரு பட்டு துணி வைத்து கட்டி அதை வீட்டினுடைய தலைவாசலுக்கு வெளியில் வைக்கும்போது அந்த முனை எங்கிட்டு பார்த்து இருக்கணும் அப்படின்னா கிழக்கு பார்த்து இருக்கணும், இல்லை என்றால் வடக்கு பார்த்து இருக்கணும். ஏன்னா 4 திசையில் வீடு கட்ட இருக்கும். அப்போ இந்த முனையை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு கட்டினா நீங்கள் போதும். ஒன்று வடக்கு பார்க்கணும், இல்லைன்னா கிழக்கு பார்த்து இருக்கணும். இந்த மாதிரியான செயல்கள் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து ஒரு மங்களகரமான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பிட்டீங்க அப்படின்னா 48 நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் தூபம் போட்டுக்கிட்டே இருங்க. அதாவது தசாங்கம், குங்குளியம் இந்த மாதிரியான கலந்து ஒரு மண் சட்டியில் சின்னதாக ஃபேன்சியாக வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வந்துடும். அதே போல் அந்த அமாவாசை அன்றைக்கி நீங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அது இப்போ போன்ற நல்ல பழக்கங்கள். அதுபோல் பூஜை அறையில் ஒரு குடத்தில் தண்ணி வைக்கணும். அடுப்பு எரியும் போது கீழே தண்ணீர் இருக்கக்கூடாது. வீட்டின் தலைவாசலுக்கு முன்னால் விளக்குமாறு செருப்பு, அமங்கலமான பொருட்கள் இருப்பதை நாம் தவிர்த்திடணும். இதெல்லாம் செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யாருக்கு ஜாதகம் பார்க்கணும், வீடு மனையடி வாஸ்து பார்க்கணும், குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும், அதிர்ஷ்ட குபேர எண் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐயா அதை வச்சு கொடுத்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு யாருக்காவது உங்கள் பேர், கம்பெனி பெயர் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய பெயருக்கும் உங்களுடைய ஜாதகத்திற்கும் அஸ்ட்ரோ நியூமராலஜி, அதாவது ஜாதகப்படி உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணை தெரிந்து கொண்டு, நிறங்களை தெரிந்து கொண்டு
வெற்றி அடையக்கூடிய வழிமுறைகளை ஐயா சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.